வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான். ஸோ ஒரு வழியா பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் சோகமான விஷயம் என்னன்னா, ஜனநாயகம் ரிலீஸ் ஆக முடியல. அது வேணும்ட்டே பண்ணிட்டு இருக்காங்க அது தெரியுது. ஸோ ஆனா இந்த படம் அ வேணும்ட்டே நல்ல ஒரு மவுஸ் ஏத்தி விட்ட படம் மாரி இருந்தது. ஒரு பாஸ்ட் 1 வீக்கா பார்த்தீங்கன்னா, வியூஸ் யூடியூப்ல தாண்டிடுச்சு. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ் ஃபுல்லா ஒரே டிராஃபிக்கு. டிக்கெட் எடுக்க போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஊருக்கு போயிட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் பொங்கலுக்கு. அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ மத்தபடி படமா பார்த்தோம் அப்படின்னா, படம் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிள் ஷாரா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே போயிட்டு இருந்தது. ஸோ இது பேசிக்கா இந்த கதை சொன்னதுதான். ஹிந்தி திணிப்பு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இது வந்து அப்பப்ப வந்துட்டு இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அந்த காலத்துல 1960ஸ்லயே இந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்தது போல. ஸோ அத பத்தி இந்த படத்துல வந்து கொஞ்சம் விலாவரியா அப்ப நடந்த சம்பவங்கள்லாம் அழகா காமிச்சிருந்தாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம முன்னோர்கள் அனுபவிச்சிருக்காங்க. அதுக்காக போராடினது, இந்தியா ஃபுல்லா எவ்வளோ அகெயின்ஸ்டா இருந்தாங்க அந்த ஒரு திணிப்பு விஷயத்துக்கு அப்படின்றது வந்து அழகா அந்த படத்துல காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒன்றும் லேக்லாம் ஒண்ணுமே அந்த அளவுக்கு இல்ல. பட் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு லைட்டா லேக் ஆன மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொல்லணும்னா, சிவா லுக் ஆஸ் யூசுவல் சூப்பரா இருந்தாரு. அதர்வா சூப்பர். அப்புறம் ஸ்ரீலீலா அவங்களும் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் மூவி அண்ட் தமிழ் மூவில ஒரு நல்ல ஒரு ஃபுல் படத்துக்கு லாஸ்ட் சீன் வரைக்கும் வர அளவுக்கு ஒரு ரோல் வந்திருக்கு. அண்ட் வில்லன் கேரக்டர் ஜெயம் ரவி. ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வில்லனா நடிச்ச மாதிரி இருந்தது. பட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பரா இருந்தது. அண்ட் ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு வில்லன். ஈவருக்குமே இல்லாத ஒரு வில்லன். அவரோட பாதிப்பு ஒரு ஒரு சில விஷயங்களால அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் சின்ன வயசுல இருந்து. ஸோ அந்த கோவம் வந்து அவர் காட்டுறது வந்து கொஞ்சம் தீவிரமாவே இருந்தது படம் ஃபுல்லா. அது உண்மையிலே பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அண்ட் இவங்க 2 பேரும் சிவா, ஸ்ரீலீலா கூட காம்போ பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுல இவரு அதர்வா நடுவுல இருக்கும்போது எனக்கு ஸ்ரீவித்யா, ஸ்ரீலீலா, அதர்வா காம்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாரி தோணுச்சு. சிவாக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாரி அவங்க இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியல. பட் எனக்கு அந்த மாதிரி லைட்டா ஒரு தாட் வந்துட்டு போச்சு அப்போ பார்க்கும்போது. அண்ட் அதர்வாக் வந்து ஒரு ஓரளவுக்கு மீடியமான ஒரு ரோல் தான். பட் அந்த ரோலே அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஒரு பாதி படத்தோட அவரு காணாம போயிடுவாரு. அதுக்கப்புறம் வரமாட்டாருன்னு சொல்லலாம். ஆனா அவரு வந்த அந்த கொஞ்சம் கேப் வந்து உண்மையிலே சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அண்ட் ஜி பிரகாஷ் மியூசிக் வந்து உண்மையிலே சூப்பரா இருந்தது. படத்தை ஓரளவுக்கு ரொம்ப கொஞ்சம் அப்படியே லேக் ஆகாம இருக்கிறதுக்கு அங்கங்க என்னென்ன வைக்கணுமோ வச்சுக்கிட்டு போன மாதிரி இருந்தது. பட் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருந்துச்சு எனக்கு. பட் அனிருத் இருந்திருந்தா இந்த இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு லைட்டா. ஸோ ஏன்னா அனிருத் பிஜிஎம்ன்றது ஒரு தனி ஃபீல் இல்லையா? ஸோ அந்த பிஜிஎம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு இந்த படத்துல லைட்டா தோணுச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங் ஒரு சாங் ஹீரோயினை சமாதானப்படுத்துற ஒரு சாங் அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கேட்சியா தேவையே இல்லாத ஒரு இடம் மாதிரி இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா திருப்திகரமா இல்லை. சிவாக்கு நடந்த அந்த அநீதிகளுக்கு ஜெயம் ரவியை பழி வாங்கறதுக்கு ஒரு ஃபைட்டு மாதிரி அது தெரியவே இல்லை. அப்போதைக்கு 2 பேரும் நேர்ல பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. லாஸ்ட்ல கோஸ்ட் ரைடர் மாதிரி ஜெயம் ரவிலாம் வந்துட்டு ஒரு வசனம் பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. பட் எண்டிங் ஓகே. லாஸ்ட் சீன் வந்து கொஞ்சம் டீசெண்டாக அழகாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சென்சார் போர்ட் கட்ல வந்து நிறைய பயங்கரமான கட்லாம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து அந்த அந்த டயலாக் வரும்போது ஏதாவது கூஸ் பம்ப்ஸோ அந்த சீன் வரும்போது ஏதாவது ஒரு ஃபீலோ வரணுன்ற மாதிரி வச்சிருப்பாங்க போல. அதெல்லாம் இவங்க வெட்டி தூக்குனனால அந்த இடத்துல மியூட் போடுறது, அந்த இடத்துல ஒரு கட்டா வருது எல்லாமே கொஞ்சம் அந்த சீனை பாதிச்ச மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒரு வேளை இருந்திருந்தா இன்னும் படம் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் கொஞ்சம் போயிருக்குமோ அப்படின்ற தாட்டும் எனக்கு வந்தது. அண்டு மெயினாக இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த ஒரு இடம் வந்து கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் தந்த ஒரு இடமா இருந்தது.
இந்த லாஸ்ட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா, கெஸ்ட் ரோல் ஒரு 2 பேர் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் வந்தப்பமே ரொம்ப நல்ல ஒரு கிளாப்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இருந்தது. அதுவும் அந்த மலையாளம் கெஸ்ட் ரோல் வருவாரு. அவரு வரும்போது ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் தான். அதுக்கே ஒரு மாஸான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட அ ஓவரால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல படம், நல்ல கருத்துள்ள ஒரு படம் அண்ட் மக்களுக்கு இப்போதைக்கு தேவையான ஒரு படம். அ எதையாவது நம்ம மொழிய மறந்துட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், அ பார்த்துக்கலாம். தமிழ் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லன்னு நினைக்கிறவங்க வந்து, தமிழ் எந்த அளவுக்கு முக்கியமா இருந்திருக்கு அந்த காலத்துல. அ இப்போ வரைக்கும் இந்த மாரி போராட்டங்கள் ஏன் நடந்துகிட்டு இருக்கு தமிழுக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அண்ட் இது பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து ஓகே. தமிழ் லைட்டா கத்துக்க ஆரம்பிச்சு குடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஹிந்தியும், இங்கிலீஷும் மட்டும் நம்ம கத்துக் குடுத்துட்டு இருக்கணும். தமிழும் கத்துக் குடுக்கலாம். தமிழ் வந்து நம்ம தாய்மொழி எந்த அளவுக்கு முக்கியம், அது கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும், அ யோசனையும் தோணும் அப்படின்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதாங்க. வேற எதுவும் அ அமரன் அளவுக்கு இம்பாக்ட் ஆச்சா அப்படின்னா, எனக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகல. பட் 20த் ஃபிலிம் சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு ஒரு ஆக்டராவும் சரி, ஒரு பெர்ஃபார்மராவும் சரி, ஒரு படத்த ஃபுல் இதா ஹோல்ட் பண்ற ஒரு கேரக்டராவும் சரி, அது வந்து இந்த படத்துல கிளீனாவே தெரியுது. அண்ட் அப்படியே கர்வ் மேல போயிட்டே தான் இருக்க போகுது. அது தெரிஞ்சு போச்சு. அண்ட் ஐ அம் ஹேப்பி ஃபார் தட். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பீஸ்.